என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் அப்பா, எங்களை வேறு பிரித்தப்பா, உங்களை யார சேர்ச்சில் இருந்தோம்ப்பா, பாவத்தில் இருந்தோம் தகப்பனே, எங்களை வேறு பிரித்து எங்களை பிரித்தெடுத்தப்பா, உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி துதிக்க வைக்கிறீங்களப்பா. உமக்கென்று துதிப்பதற்கென்றப்பா ஒரு சந்ததியை ஏற்படுத்தினீங்களப்பா. அவரை நோக்கி பார்த்து என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் சொல்லலாமா? என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய். கரங்களை தட்டி பரிசுத்தர், நீ பரிசுத்தர் 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 பரலோக ராஜாவே, வானம் உயர்ந்த நாமம் அது இயேசுவின் நாமம். இயேசு இயேசுன்னு அறிக்கையிடலாமா? இயேசுவின் நாமத்தை அறிந்தவங்களாம், இந்த நாமத்தை உணர்ந்தவங்களாம் அவரை நோக்கி பார்த்தோமா, உங்க நாமத்தை நான் உயர்த்துகிறேன். முடிந்த நல்ல கரங்களை உயர்த்தி நீ பரிசுத்தர் அவரை சொல்லிக் கொண்டே இருக்கலாமா? அவரை போல பரிசுத்தர் ஒருவருமே இல்லை. ஒருவேளை பாவமுள்ள இருதயத்தோட நீங்க இயேசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல தம்முடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குகிற தெய்வம் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த ஐயா, என்ன பரிசுத்தமாக்குகிற தெய்வம், உங்க பிள்ளையா என்னை மாற்றுகிற தெய்வம் அப்பா, உங்க பிள்ளையா எங்களை மாற்றுகிற தெய்வமே. நாமத்தை என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுப்பா. எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுப்பீர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா?